இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ சொல்லுங்க, என் பொண்ணோட வாழ்க்கையும் முடிவும் உங்க கையில தான் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சுபத்ராமா, பதில் சொல்லுங்க. இது என் பொண்ணோட வாழ்க்கை. நீங்க அமைதியா இருக்கிறதுனால தீர்வு கிடைக்காது. பதில் சொல்லுங்க. அத்தை, பதில் சொல்லுங்க அத்தை. என் வாழ்க்கைக்கு என்ன சொல்ல போறீங்க? அத்தை சொல்லுங்க அத்தை. நான் வாழவா இல்ல சாகவா? அத்தை, என் வாழ்க்கையே போச்சு அத்தை. பதில் சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க சொல்றத நான் எப்படிங்க செய்ய முடியும்? ஒரு பையன் செஞ்ச தப்புக்கு இன்னொரு பையனோட வாழ்க்கையை நான் எப்படிங்க கேட்க முடியும்? அவனுக்கும் வர்ஷினிக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம். 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா மனசுல நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த பொண்ணு வாழ்க்கைய நான் எப்படிங்க பறிக்க முடியும்? நீங்க சொன்னதை நான் எப்படி பண்ண முடியும்? இத தவிர நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் பண்ணி தரேன். தயவு செஞ்சு நீங்க சொல்ற மாதிரி இந்த விஷயத்தை என்னால பண்ணவே முடியாதுங்க. என்ன மன்னிச்சிருங்க. அப்படி சொல்லுங்க சமந்தி. இப்ப நீங்க பேசுறதா நியாயம். நீங்க அவருக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுங்க, இல்ல அந்த பொண்ணு ஸ்ரீஜாவுக்கு வேற நல்ல மாப்பிள்ளைய பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா குறிச்ச முகூர்த்தத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்தே ஆகணும். அத்தை, அப்ப எனக்கு கல்யாணம் நடக்காதா? நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியாதா? சொல்லுங்க அத்தை. உங்க வீட்டுக்கு மருமகளா ஆக முடியாதா? சொல்லுங்க அத்தை. நான் சாகிறத தவிர வேற வழி இல்லையா? அத்தை சொல்லுங்க. சுபத்ராமா, என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன உங்க முடிவு? என்ன மன்னிச்சிருங்க, என்னால முடியாது. அப்பா, நான் இந்த வீட்டு மருமகளா வாழ முடியாதா? அத்தை, முடியாதா? அப்போ நான் சாக போறேன். நான் எதுக்கு வாழணும்? நான் போய் சாகுறேன். நீங்களே சந்தோஷமா இருங்க. அம்மாடி நில்லுமா.